எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்காங்க, கலாவதி. இவங்க தான் இந்த டிஷ்ஷை செய்து காட்ட போகிறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த பர்மா டிஷ்ஷுன்னு எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்த டிஷ் இது. ஸோ நான் செஞ்சு காமிக்கலாம். இது வந்து இப்போ கொத்துக்கறி நூடுல்ஸ்னு ஒரு டிஷ்ஷு. இது பெரியவங்க வரைக்கும் சின்ன குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ். இது ரொம்ப ஈஸியானதும் கூட. இதை வந்து எப்படி செஞ்சு காமிக்கலான்றதை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். கொத்துக்கறி நூடுல்ஸ் இது செய்முறை எப்படி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சு அதில் முக்கால் அளவுக்கு, அதாவது இந்த நூடுல்ஸ் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த நூடுல்ஸை போடணும். இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் ஆயிலும் விடணும். அப்போ தான் அது வந்து தனித்தனியாக இருக்கும். செய்யும்போது கொஞ்சம் ஒன்றோட விட்டாமல் நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ எடுத்து பார்க்கணும். நம்ம ரெண்டாக கட் பண்ணும்போது கட் ஆகணும். அப்படி கட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது போதும், இந்த பதம் போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை இறக்கி வடிகட்டிடணும். திரும்ப அதில் ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் அந்த உதிரி கிடைக்கும். பேன் வச்சுருக்கிறேன், பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ அதுக்கு எண்ணெய் ஒரு 75 ml ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு துண்டு ஏலை, பட்டை பொரியட்டும். வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் 2, இல்லை பெரிய வெங்காயம்னா 1 போதும். அதை நீல வாக்கில் கட் பண்ணி போடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். ஒரு கண்ணாடி பதத்தில் வதங்குறதுக்கு நம்ம வதக்கணும். பச்சை மிளகா 2, இஞ்சி பூண்டு விழுது மீடியம் சைஸ் ஸ்பூன்னா 1.5 போடுங்க. நான் வீட்டில் அரைச்சி வச்சுட்டு அதையே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு 4 பல்லு பூண்டு இருக்கும், ஒரு துண்டு இஞ்சி, அவ்வளோதான் இருக்குது. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் நல்லா வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொத்துக்கறி 1/4 கிலோ, தேவையான அளவு உப்பு போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதை சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். மட்டன் கரெக்டாக வெந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து 1.5 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள். தக்காளி வந்து பெரிய பழம், ஒரு பழம் போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி இப்போ வதங்கிடுச்சு. கோஸ் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதை போடுங்க. இது ரொம்ப வேகக்கூடாது, அவ்வளோதான், போதும். குடமிளகாய் அடுத்து. குடமிளகாய் வந்து இது ஆயில் வெந்தால் போதும். அதனால் உடனே கோஸ் போட்டதுக்கப்புறம் குடமிளகாவும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து நூடுல்ஸ் எடுத்து அதில் போட்டு கிளறணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி இலை கட் பண்ணது அது கொஞ்சம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு கிளறிட்டு டொமேட்டோ சாஸ் ஒரு 2 ஸ்பூன். அது நீங்கள் வந்து சாப்பிட்றப்ப போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா அது போட்டு ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் மாறிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா உடனே போடலுங்க, இல்லைன்னா சாப்பிட்றப்ப போட்டால் போதும். இதுதான் இவனோட மெத்தடு. ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு இது என்னன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு. இப்போ நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அதை வந்து அவங்ககிட்ட கொடுக்க போகிறேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லட்டும். நீங்களும் அதை நான் செஞ்ச டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.